இத பிடிக்காத குழந்தைங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இன்னும் ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்னா, 90ஸ் கிட்ஸோட ஃபேவரைட் லிஸ்ட்ல இதுக்கு ரொம்ப முக்கியமான இடம் இருக்கு. இது இல்லாத கோவில் திருவிழாக்களே கிடையாது. அந்த அளவுக்கு இது ரொம்ப ஃபேமஸான ஒரு பொருள். இன்னைய காலகட்டத்தில கூட பார்க், பீச்ன்னு எல்லா இடங்கள்லயுமே இந்த பொருள் விற்கப்படுது. அவ்வளவு ஏன் பெரிய பெரிய மால்ஸ்ல கூட காட்டன் கேண்டீன்ற பேர்ல இந்த பொருள் விற்கப்படுது. இப்படி எல்லா தரப்பாலயும் விரும்பக்கூடிய இந்த பொருள தமிழகத்தோட சுகாதாரத்துறை அமைச்சர் திரு மா. சுப்பிரமணியம் அவர்கள் அதிரடியா பேன் பண்ணியிருக்காரு. இதுக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த கதைய நம்ம தமிழ்நாட்டுல இருந்து ஆரம்பிக்கிறதுக்கு பதிலா புதுச்சேரியில இருந்து ஆரம்பிக்கிறது தான் சரியா இருக்கும். சில நாட்களுக்கு முன்னாடி புதுச்சேரியில பஞ்சு மிட்டாய் பல்வேறு வண்ணங்கள்ல விற்கப்படுதுன்னு கம்ப்ளைண்ட்ஸ் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. இந்த கம்ப்ளைண்ட்ட கருத்துல வச்சுக்கிட்ட சுகாதாரத்துறை புதுச்சேரி பீச்ல பல்வேறு கடைகள்ல இருந்து பஞ்சு மிட்டாய் சாம்பிள கலெக்ட் பண்ணி லேப் டெஸ்ட்டுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அந்த லேப் டெஸ்ட்டோட ரிப்போர்ட் பெரும் அதிர்ச்சிய குடுத்திருக்கு. அதே மாதிரி தமிழ்நாட்டிலயும் கம்ப்ளைண்ட்ஸ் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. உடனே தமிழ்நாடு சுகாதாரத்துறையும் மெரினா பீச்ல பல்வேறு இடங்கள்ல பஞ்சு மிட்டாயோட சாம்பிள்ஸ கலெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த சாம்பிள்ஸ் எல்லாத்தையும் லேப் டெஸ்ட்டுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அந்த லேப் டெஸ்ட் இவங்களுக்கும் பெரும் அதிர்ச்சிய குடுத்திருக்கு. அப்படி என்னதான் அந்த பஞ்சு மிட்டாய்ல கலந்திருக்காங்க? பஞ்சு மிட்டாய்கள்ல கலர் ஏத்துறதுக்காக ரோட்டமைன் பீன்ற ஒரு வேதிப்பொருள் கலந்திருக்காங்க. இந்த வேதிப்பொருள் எப்படிப்பட்டது? அதோட பயன் என்னன்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரோட்டமைன் பீன்றது ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட். இது ஒரு ஆர்ட்டிஃபிஷியல் டையா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது மெயினா இண்டஸ்ட்ரியல் பர்ப்பஸ்க்கு தான் யூஸ் பண்றாங்க. துணிகளுக்கு சாயம் போடுறதற்கும், பேப்பர் பிரிண்டிங் மெஷின்ஸ்லயும், லெதர் ஃபேக்டரிஸ்லயும் தான் இந்த ரோட்டமைன் பி அதிகமா யூஸ் பண்ணப்படுது. இப்படி ஆர்ட்டிஃபிஷியலான இடங்கள்ல யூஸ் பண்ணக்கூடிய இந்த ரோட்டமைன் பி உணவுப் பொருள்ல கலந்திருக்கிறது தான் இவர் தடை விதிக்கிறதுக்கான முக்கிய காரணம். இந்த ரோட்டமைன் பி அதிக அளவுல நம்ம ஸ்கின்ல பட்டுச்சுன்னா, நம்மளோட ஸ்கின்னுக்கு அலர்ஜிய கூட ஏற்படுத்தக்கூடும். அந்த அளவுக்கு ரொம்ப டாக்ஸிக்கான ஒரு பொருள் தான் இந்த ரோட்டமைன் பி. சரி, இந்த ரோட்டமைன் பிய வேற எந்தெந்த இடங்கள்ல பயன்படுத்துவாங்க? ரோட்டமைன் பீன்றது ஒரு கைண்ட் ஆஃப் ஃப்ளோரசன்ட். ஒளிரக்கூடிய தன்மை கொண்டதால, இத ட்ரேசர் டையா லேப்ஸ்ல பயன்படுத்திட்டு வராங்க. அதாவது லேப்ஸ்ல மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் மேல இந்த டை யூஸ் பண்ணும் பொழுது, அந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இந்த பிங்க் கலர்ல டர்ன் ஆயிடுது. இதனால தான் நம்ம லேப்ல மைக்ரோஸ்கோப் வழியா மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் பார்க்கும் பொழுது, அது பிங்க் கலர்ல தெரியுது. அது மட்டும் இல்லாம இந்த ரொட்டமைன் பி களைக்கொல்லிகள்லயும் பயன்படுத்தப்படுது. ஒரு இடத்துல களைக்கொல்லிகள் யூஸ் பண்ணும் பொழுது எந்தெந்த இடங்கள்ல யூஸ் பண்ணணும்ன்றத ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ரொட்டமைன் பி கலர்ஸை யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ களைக்கொல்லிகள் யூஸ் பண்ண இடம் மட்டும் ஹைலைட் ஆகி தெரியும். இந்த மாதிரி களைக்கொல்லிகள் தெளிச்ச இடத்த ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்கு தான் ரொட்டமைன் பி யூஸ் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம ஒபெரா ரோஸ்ன்ற ஒரு ஆர்ட்டிஃபிஷியல் கலர் ரெடி பண்றதுக்காக இந்த ரோடமைன் பி யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரோடமைன் பி யூஸ் பண்ணும் பொழுது இந்த ஒபெரா ரோஸ்ன்ற டார்க் பிங்க் கலர் நமக்கு கிடைக்குது. இப்படி உணவுப் பொருளுக்கே சம்மந்தம் இல்லாத ஒரு ஆர்ட்டிஃபிஷியல் டைய உணவுப் பொருள்ல கலந்து அந்த உணவுப் பொருளை நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அது எவ்வளவு பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும்ன்றத நம்மளே யோசிச்சு பார்த்துக்கலாம். இந்த ரோடமைன் பி பஞ்சு மிட்டாயில மட்டும் தான் யூஸ் பண்றாங்களான்னு கேட்டா கிடையாது. பஞ்சு மிட்டாயில மட்டும் கிடையாது. நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சில மிளகாய் தூள்கள்லயும் மிளகாய் தூளோட அடர் சிவப்பு நிறத்துக்காக அடல்ட்ரேட் பண்றாங்க. சரி, இந்த வேதிப்பொருள் நம்ம உடம்புல என்னென்ன பாதிப்புகளை ஏற்படுத்தும்? இந்த ரோட்டமைன் பின்ற வேதிப்பொருள் நம்ம ஸ்கின்ல அதிக அளவு படும் பொழுது ஸ்கின் அலர்ஜி ஏற்படுத்தும். இந்த ரொட்டமைன் பி கலந்த உணவுப் பொருளை தொடர்ச்சியா எடுத்துக்கிட்டே இருக்கும் பொழுது நம்மளோட லிவர் கூட ஃபெயிலியர் ஆகும். அது மட்டும் இல்லாம இது கேன்சரை விளைவிக்கக்கூடும். இந்த மாதிரி தீவிரமான பயங்கரமான நோய்களை உண்டு பண்ணக்கூடிய ரசாயன பொருளை கலந்த பஞ்சு மிட்டாய்களை தான் இன்னைக்கு ரோட் சைட்ஸ்ல எல்லாருமே வித்துட்டு வராங்க. இன்னைக்கு இருக்க 2K கிட்ஸுக்கு இந்த விஷயம் தெரியாம இருக்கலாம். ஆனா இன்னைக்கு பெரியவங்களா இருக்கவங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்க சின்ன வயசுல இருக்கும் பொழுது சாப்பிட்ட பஞ்சு மிட்டாயோட வண்ணம் அந்த அளவுக்கு அவங்களோட உதட்டுலயோ, கைகள்லயோ ஒட்டாது. ஆனா இன்னைக்கு சாப்பிட்டோம்னா, அதோட கலர்ஸ் நம்மளோட கைகள்லயும், உதட்டுலயும் நல்லா ஸ்ட்ராங்கா ஒட்டிக்குது. இதுக்கு காரணம் இந்த ரசாயன பொருள் தான். இவ்ளோ டாக்ஸிக்கான எஃபெக்ட் கொண்ட இந்த ரசாயன பொருள் கலந்த பஞ்சு மிட்டாய்கள இனிமே தமிழ்நாட்டுல விக்கக்கூடாதுன்னு சொல்லி, தமிழகத்தோட சுகாதாரத்துறை அமைச்சர் திரு மா. சுப்பிரமணியம் அவர்கள் அதிரடியா உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு. உணவு பிரிவு பாதுகாப்பு சட்டத்தின்படி இந்த ரொட்டமைன் பீன்றது ரொம்ப தீவிரமானது. இதை உணவுப் பொருள்ல சேர்க்கக்கூடாது. அதனால இந்த பஞ்சு மிட்டாய் விற்பனைக்கு தடை செய்யப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாம இந்த தடைய மீறி யாராவது பஞ்சு மிட்டாய் வித்தாங்க அப்படின்னா அவங்க மேல சிவியரான ஆக்ஷன் எடுக்கப்படும்னு எச்சரிக்கையும் எடுக்கப்பட்டிருக்கு.